ஹலோ மக்களே, இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் போகிறப்பயே கேட்லேருந்து பிள்ளைங்களாம் நின்றுருந்தாங்க. நாங்கள் இறங்கி முன்னாடிக்கு நின்றுட்டோம். அப்புறமா கொஞ்சம் டைம் ஆகிட்டு செக்ரட்டரி சார் வந்தார். சார் வந்ததுமே ஃபஸ்ட்டு பட்டாசு வெடித்து தொடங்கிட்டோம். ஃபங்க்ஷன் சூப்பராக போச்சு. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். சார் வந்ததுக்கப்புறம் இவங்களாம் பார்த்திங்கன்னா காலேஜ்குள்ளே வந்துட்டாங்க. ஒருத்தராக வந்தாங்க. பார்க்கும்போது எப்பட்றா இது இருக்கும், நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இவங்க வரதெல்லாம். பார்த்திங்கன்னா பின்னாடி சூப்பராக இருந்துச்சு, உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது. அப்புறம் முன்னாடி இருந்தே ட்ரம்ஸ் அடிக்கிறவங்களாம் அடிச்சுட்டு வந்தாங்க. வந்ததும் ஒரு காளையாக மாலை போட்டு அழகாக கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. காளையை ஒரு காளையும் பேர் அதுக்குன்னு தனித்தனியாக வேறு வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. வீரப்பன், கருப்பன் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நான் இப்போ தான் இந்த மாதிரி பேர் வச்சு பார்த்தேன். நான் இது வரைக்கும் ஜல்லிக்கட்டு போய் பார்த்ததெல்லாம் இல்லை. அப்புறம் ஒவ்வொரு பொண்ணுங்களாக சிலம்பம் சுற்றுறவங்களாம் சுற்றிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு சிலம்பம்லாம் சுற்றுறது. உங்களுக்கு சிலம்பம் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு போங்க. அவங்க அவ்வளோ ஆர்வமும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் 2 பசங்க வேறு வந்திருந்தாங்க, அதையும் இந்த 2 தம்பியும் புலி வேஷம் போட்டுட்டு அவ்வளோ அழகாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் நினச்சேன், என்னடா இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ அழகாக பண்ணுறாங்களே, இவங்களோட பேரண்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு. நீங்களும் இதை பார்த்துட்டு யாரெல்லாம் அந்த மாதிரி நினச்சிங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதில் ஒருத்தன் பார்த்திங்கன்னா உடனே ஓடி போய் செக்ரட்டரி சார் காலில் வேறு விழுந்தான். அதை பார்க்கும்போது என்னடா இப்படிலாம் பண்ணுறான் இந்த வயசில் அப்படின்னு நான் நினச்சேன். அதை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஷாக்கு. அவங்களுக்கே தெரியாமல் பண்ணிட்டாங்க. அது சூப்பராக இருந்துச்சு அந்த வீடியோ. அதை மறக்கவே முடியாது. இதில் இருந்தால் மறக்காமல் ஆட் பண்ணுறேன், நீங்களும் அதை பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா செக்ரட்டரி சார் டிராக்டர் ஓட்டினாங்க. அப்படியே அவங்க ஃபர்ஸ்ட் போனாங்க, நாங்கள் பின்னாடி போனோம். அப்புறம் போய் டிராக்டர்லேருந்து இறங்கி செக்ரட்டரி சார் அங்கே பூஜை பண்ணினார். பார்த்திங்கன்னா காலையிலேயே பொங்கல் மேம்லாம் வச்சுருந்தாங்க. 5 பொங்கல் படைச்சிருந்தாங்க. படைச்சி சார் தீபம்லாம் ஏற்றி பொங்கல் வச்சுட்டாங்க. ஏற்றிட்டு பூஜை செஞ்சுட்டு அங்கே வந்திருந்த காளை மாடுக்கு எல்லாமே பொங்கல், வாழைப்பழம், கரும்பு எல்லாமே கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மேமுங்களுக்குள்ளே கேம் வச்சுருந்தாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா, மேம் கண்ணை மூடிக்கணும், அங்கே பலூன் நிறைய பறக்க விட்டுருப்பாங்களா, அதை சீமார்லேயே அடிக்கணும். அந்த மாதிரி கேம். இது வெரி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு, எப்பட்றா சீமாரில் அடிக்கிறதுன்னு. இது பார்க்க ஜாலியாக இருந்துச்சு சுற்றி பார்த்துட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா பைக் ரேலிலாம் போயிருந்தாங்க. அதை அப்படியே காட்டுறேன் இருங்க. பாருங்கள், பைக் ரேலி இப்படி தான் நடந்துச்சு. பைக் ரேலி ஆரம்பித்ததுமே எல்லா பொண்ணுங்களும் ஓடி வராங்க பார்த்திங்களா. ஒரு பொண்ணு ஓட்டினா செம்மையாக இருந்துச்சுங்க. இப்படிலாம் ஓட்டுறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னும் நான் நிறைய வீடியோ எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கே அது தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், என்ன தான் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருந்தாலும் நமக்கு சோறுன்னு ஒன்று பசிக்கல. அப்புறம் சாப்பிட போயிட்டோம். சிக்கன் ரைஸ், எக் ரைஸ் வாங்கியிருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 ரூமில் இந்த மாதிரி திங்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதை வேணும்னா நம்ம ப்ரைஸ் கொடுத்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நிறைய லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்துருச்சு. பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி, ஒரு தோடு எடுத்துனா ஒரு தோடு இலவசம், அந்த மாதிரி வந்துருச்சு. நாங்கள் லாஸ்ட்டாக போயிருந்தோம், அதனால் தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டே நாங்கள் போய் வீடியோலாம் எடுத்தோம். அப்புறம் போகலாம், வீடியோலாம் வெளியே எடுக்கணுன்ட்டு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா இவ்வளோ திங்ஸ். இங்கே இருக்கிற தோடு தான், அந்த ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ, அந்த மாதிரி வந்துருந்துச்சு. அப்போ ஃபஸ்ட்டே போனப்போ நான் ஒரு ப்ரேஸ்லெட் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டேன். பார்த்திங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ், காடை முட்டையில் ப்ரெட் ஆம்லெட்லாம் போட்டிருந்தாங்க. அன்னாச்சி வெள்ளரிப்படம், கார்ன் பானிபூரி, அந்த சைட் பார்த்திங்கன்னா மிளகா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, அப்புறம் இன்னொன்று போட்டிருந்தாங்க காலிஃப்ளவர் சில்லி.
அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டிஜேவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டிஜே போட்டாலே ஒரே ஜாலி தான் பாருங்கள். அவ்வளோதான், ஃபுல் வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு போங்க. டாடா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.